ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு மார்னிங்லேருந்து நைட்டு வரையிலும் ஒரு டே ருட்டீன் தான் பார்க்க போகிறோம். நியூ இயர்க்காக வந்து லாப்ஸ்டர் வந்து சேல் போட்டிருந்தாங்க. அதனால் வாங்கிட்டு வந்தேன். நியூ இயர் வந்து தேர்ஸ்டே இருக்கிறதுனால தேர்ஸ்டே வந்து நாங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம். ஸோ வந்து அதை ஃப்ரைடேக்கு பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் லாப்ஸ்டர் வீட்டில் குக் பண்ண போகிறேன். எனக்கு தெரியாது, ஐடியாவே கிடையாது. அதை எப்படி க்ளீன் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியல. இன்றைக்கி தான் வாங்கி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா 2 பேக்காக வச்சுருந்தாங்க. அந்த உடம்பெல்லாம் ஒன்றில் இருந்தது, அப்புறம் காலெல்லாம் தனித்தனியாக இருந்தது. ஸோ அது வந்து ஃப்ரீசரில் இருந்ததுனால அது தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம் டீஃப்ராஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து லாப்ஸ்டர் வந்து நம்பிக்கை இல்லை, ஒழுங்காக செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைமில் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷ்ரிம்பும் பண்ணினேன். ரெண்டும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும்ல, சரி ஷ்ரிம்பு கொஞ்சம் தனியாக பண்ணிக்கலாம், இது ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷ்ரிம்பு கொஞ்சம் பண்ணேன். லாப்ஸ்டர் வந்து டீஃப்ராஸ்ட் ஆகிற டைமில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டேன், காலி ஆயிடுச்சு. அதனால் இந்த வீக்குக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டரோட டெய்லு மட்டும் எனக்கு எறா மாதிரி நான் உரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது காலெல்லாம் உள்ள ஃப்ளஷ் எடுக்கணுமா என்னான்னு தெரியல. அப்புறம் என்ன டிசைட் பண்ணிட்டேன், அதை வந்து நண்டு குழம்பு மாதிரி பண்ணிடலாம். கால் அந்த போனெல்லாம் எடுக்க வேணாம், அப்படியே நண்டு குழம்பு மாதிரி பண்ணிடலாம் டிசைட் பண்ணி லாப்ஸ்டரோட டெய்லு அந்த ஃப்ளஷ் எடுத்தது மட்டும் தனியாக ஷ்ரிம்பு மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நண்டு குழம்பு மாதிரி பண்ணிடலாம் சொல்லிவிட்டு 2ஐயும் செப்பரேட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா உடம்பு இதெல்லாம் வச்சு நண்டு குழம்பு மாதிரி பண்ணிடலான்னு ஒரு ஐடியா இருந்தது. டேஸ்ட்டு அப்படி தான் இருக்குன்னு தோணுச்சு. அதனால் அது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். லாப்ஸ்டருக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு ஷ்ரிம்பு தொக்கு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு கொதிக்க விட்டேன். மீன் டைம் வந்து நல்லா பசி வந்துடுச்சு. இது வந்து நேற்று வந்து டர்க்கியும் மில்லட் தட்டு இட்லியும் பண்ணேன். அது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கேன். டர்க்கி தொக்கு அது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த தொக்கு நல்லா சுண்டிடுச்சு. ஸோ அதில் வந்து லாப்ஸ்டர் டெய்லை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டேன். ரொம்ப பெருசாக இருந்தது இல்லையா, சின்ன சின்னமாக ஷ்ரிம்பு மாதிரி கட் பண்ணி போட்டு அதையும் வந்து வேக வச்சிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், இது மாதிரி நல்லா தொக்காக வந்துடுது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து லாப்ஸ்டருக்கு வந்து குழம்பு மாதிரி பண்ணலான்னு சொன்னேன்னா, நண்டு குழம்பு மாதிரி. அது மாதிரி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு, தேங்காயில் கொஞ்சம் மிளகு சீரகம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டுட்டு எல்லாம் கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த பக்கம் ஷ்ரிம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஷ்ரிம்பு தொக்கு நிறையா வாட்டி நான் போட்டிருக்கேன், அதனால் நான் ரெசிபி எடுக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அந்த லாப்ஸ்டரோட மிச்ச பார்ட்டெல்லாம் போட்டுட்டு கொதிக்க விட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி வச்சுருங்க. திருப்பி வச்சிட்டோன்னா நல்லா வெந்துடும், இது மாதிரி நல்லா தொக்காக வந்துடும். லாப்ஸ்டர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஷ்ரிம்பு டேஸ்ட்டு தான் இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலி மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு ஏதாவது சிம்பிளாக டெசர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக டெசர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் இதான் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு பவுலில் வந்து 2-3 ஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் காஃபியும் நான் கொஞ்சம் ஊற்றினேன். அதை ஃபில்ட்ரு பண்ண டிகாஷனையும் கொஞ்சம் ஊற்றிட்டு, இது பேர் வந்து லேடி ஃபிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும். இது வந்து நம்ம ஊர் கொஞ்சம் ரஸ்க்கு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து அந்த காஃபியில் டிப் பண்ணி இப்படி வைக்கணும். ரொம்ப நேரம் ஊற விட்றாதீங்க, அது ரொம்ப உடஞ்சி
கரைஞ்சிரும் எடுக்கும்போது. லைட்டாக இப்படி டிகாஷனில் நினச்சி இப்படி மாதிரி அசம்பிள் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து அந்த கூல் விப் இருக்கு இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கூல் விப்பு தான், ஆனால் ஸ்ப்ரே வந்து பாப்பா வாங்கியிருந்தாங்க. அந்த நாசில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ணி காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணேன். அது பாருங்கள், அது ஒழுங்காகவே ஸ்ப்ரே ஆகாது. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு லேயர் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே திரும்ப வந்து இந்த லேடி ஃபிங்கரை காஃபியில் டிப் பண்ணி இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும் இருந்தது. அதையும் சரி வச்சா வேஸ்ட் ஆகும் சொல்லிவிட்டு அதையுமே அப்படி அமுக்கி வச்சுட்டேன் சைடில் இந்த கேப்பில். இது மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு லேயர் விப்பிங் க்ரீம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த கொக்கோ பவுடர் இருக்குது இல்லையா, அதை வச்சு மேலே இப்படி டஸ்ட் பண்ணிடணும். ஒரு லேயர் இப்படி வடிகட்டியில் போட்டு இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா ஒரு லேயர் விழுவும். நல்லாயிருக்கும், அந்த டாப்பிங் வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அவ்வளோதான். இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசர் இல்லை, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு 4-5 ஹவர்ஸ் கழித்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கட் பண்ணட்டுமா? இங்கே காய்ங்க. பிரியுது. இது காய்ங்க. சூப்பராக இருக்கா? டேஸ்ட் பண்ணி காமிக்கவா? காஃபி சூப்பராக இருக்குது. இந்த டெசர்ட் நீங்கள் பண்ணி பாருங்கள், நிஜமாகவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.